தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்துக்கு டெண்டர் விடுறாங்க. அதில ஜாய் ஆலுக்காஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1 பைசாக்கு கோட் பண்றாங்க. இது ரொம்பவே பேசு பொருளாச்சு. இதனால அந்த கம்பெனிக்கு என்ன லாபம்ன்றது கிடைக்கும்? சுத்தமா லாபமே இருக்காதே! அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பேசுனாங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிக்கு லாபமே இருக்காதா? அந்த கம்பெனிக்கு இது மூலம் எவ்வளோ வருவாயின்றது வரும்? இதனால தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம்? அந்த கம்பெனிக்கு என்ன லாபம்? இன்னும் ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல பார்க்க போறோம். இது இல்லாம அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இது சாத்தியமே இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சூழ்ச்சியே இருக்கு. அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் என்னன்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃப ஃபர்ஸ்ட்டு அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பேசியிருக்காரு தெரியுமா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போனா வந்து பார்த்தீங்கன்னா, செய்கூலி சேதாரத்திலேருந்து ரூ. 1 கம்மி பண்ண மாட்டாங்க. ஆனா, இங்க இப்ப இவ்ளோ பெரிய இது கம்மி பண்றாங்கன்னா, இதுக்கு பின்னாடி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ மாஸ்டர் பிளான் வச்சிருக்காரு. அது வந்து நான் Instagramல பார்த்தேன். அது என்னன்றது எனக்கு தெரியல. Instagram தள்ளும்போது ஒரு ரீல்ஸ் வந்துச்சு. அத வச்சு தான் நான் சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் சொல்ற கருத்துப்படியே வச்சுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போய் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மோதிரத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நகை கடையில எடுக்கிறோம் அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அது மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரேட்டுக்கு வாங்கியிருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, செயினுக்கு ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. மோதிரத்துக்கு ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தனித்தனியா செஞ்சிருப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செய்கூலி சேதாரம்ன்றது அது செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆகும். இது இல்லாம அந்த தங்க மோதிரமா இருக்கட்டும், இல்ல தங்க செயினா இருக்கட்டும், அத எடுத்தாந்து ஒரு ஸ்டோர்ல வைக்கணும். அந்த ஸ்டோர்ல வேலை செய்றவங்களுக்கு சேலரின்றது குடுக்கணும். இது இல்லாம அந்த நகைன்றது விக்குமா? விக்காதா? இல்ல எவ்வளோ நாள் ஸ்டாக் இருக்குன்றது தெரியாது. அப்படி மேபி ரொம்ப நாளா விக்கல அப்படின்னா, அத உருக்கிட்டு, இப்ப நியூ டிசைன்ஸ் வருது தெரியுமா? அதுக்கேத்த மாரி அந்த தங்க நகைகள்ன்றத செய்யணும். இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செய்கூலி சேதாரம்ன்றது. அ இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நகைக்கடை உரிமையாளர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செய்கூலி சேதாரம்ன்றது ஒரு 3%ன்றது வாங்குவாங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போய் எடுக்கும்போது அந்த செய்கூலி சேதாரத்த வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கப்ப ஜாய் ஆலுக்காஸ் கம்மி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மூலமா ஜாய் ஆலுக்காஸுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது தெரியுமா? மொத்தமா இந்த டெண்டரோட மதிப்பு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 755.83 கோடி. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 4,41,667 தங்க மோதிரங்கள்ன்றது செய்யணும். ஒவ்வொரு மோதிரமும் ஒவ்வொரு கிராம். இப்ப இந்த 1 கிராம் தங்க மோதிரத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, அரசு தரப்புல அது தனியா அந்த மார்க்கெட் பிரைஸ்க்கு ஏத்த மாரி பே பண்ருவாங்க. அந்த ஹால்மார்க்கு, பேக்கிங்கு, இன்சூரன்ஸு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த அந்த 1 பைசான்றது வாங்குறாங்க. இப்ப இந்த டெண்டர வந்து பார்த்தீங்கன்னா, ஜாய் ஆலுக்காஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றல. கல்யாண் ஜுவல்லர்ஸும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஜாய் ஆலுக்காஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70%ம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30%ம் வந்து பார்த்தீங்கன்னா, இந் இந்த ப்ராஜெக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா செய்வாங்க. இது எப்படி ப்ரோ ஜாய் ஆலுக்காஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 பைசாக்கு தான் கோட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி இருக்கு. நெறைய நகை கடைகள் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஜாய் ஆலுக்காஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8வதுலேருந்து 9வது இடத்துல இருக்காங்க. அதுவும் அவங்களோட பிரைஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 978 இருக்கு. அப்படி இருக்கிறப்ப எப்படி ப்ரோ ஜாய் ஆலுக்காஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 30% குடுத்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கூட ஜிஆர்டிக்கு தானே வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கணும். அவங்க தானே ரூ. 410 கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆனா அதுக்கப்புறமா இந்த டெண்டர வந்து பார்த்தீங்கன்னா, ஜாய் ஆலுக்காஸ் 1 பைசாக்கு கோட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே, கல்யாண் ஜுவல்லர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்களும் அது வந்து பார்த்தீங்கன்னா, 1 பைசாக்கே தரோம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஜாய் ஆலுக்காஸ் 70%ம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30%ம் இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்துக்கு மோதிரங்கள் செஞ்சுக்குங்க அப்படின்ற மாரி கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. இப்ப இது மூலமா இந்த கம்பெனிஸுக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இந்த இந்த சேதாரத்த வச்சு மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 70% வந்து பார்த்தீங்கன்னா, ஜாய் ஆலுக்காஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோதிரங்கள் செய்வாங்க. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 3,09,167 மோதிரங்கள்ன்றது செய்வாங்க. இப்ப இத வந்து பார்த்தீங்கன்னா, 1 பைசான்னு பெருக்குனா நமக்கு எவ்வளோ தெரியுமா கிடைக்கும்? ரூ. 3,902 தான் கிடைக்கும். இதுவே கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 30%ன்றப்ப 1,32,500 மோதிரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்வாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1,300 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு. இதனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டான்னு கேட்டீங்கன்னா, சுத்தமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டே இருக்காது. இந்த ப்ராஜெக்ட்ட ஜாய் ஆலுக்காஸ் எடுத்தது மூலமா 15லிருந்து 18 கோடின்றது அவங்களுக்கு லாபம்ன்றது இல்ல. ஆனா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜாய் ஆலுக்காஸ்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிராண்டிங்க்காக செலவு பண்றதுக்கு வச்சிருப்பாங்கல்ல. எப்படியும் ஒரு பெரிய ஆக்டர எடுத்தாந்து நம்ம ஸ்பான்சர் வச்சு பண்ணாலுமே, ஒரு 10லிருந்து ஒரு 15 கோடி ஆகுதுன்னு வச்சுங்க. டிவில அட்வர்டைஸ்மென்ட் பண்ணணும். நெறைய பில்போர்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். அப்படின்னு பார்த்தோம்னா கூட ஒரு 10லிருந்து ஒரு 15 கோடி ஆகுதுன்னு வச்சுக்கங்க. ஆனா இப்ப எல்லாருமே ஜாய் ஆலுக்காஸ், ஜாய் ஆலுக்காஸ், ஜாய் ஆலுக்காஸ்ன்னு தான்
பேசிட்டு இருக்கோமே தவிர, மத்த எந்த நகை பிராண்ட பத்தியுமே பேசல. ஈஸியா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பண்ணிட்டாங்க. இப்ப எல்லாருக்குமே ஜாய் அலுகாஸ்ன்ற இந்த பிராண்ட் மேல ஒரு நம்பிக்கைன்றது இருக்கும். ஒரு ட்ரஸ்ட்ன்றது இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த முறை நகை வாங்கும்போது, நெறைய நடுத்தர மக்கள் அங்க போய் வாங்குறதுக்கு நெறைய வாய்ப்புன்றது இருக்கு. அந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிய ரொம்ப துல்லியமா வந்து பார்த்தீங்கன்னா, பயன்படுத்தினாங்க. ஆனா, அதுக்கப்புறமா கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 30% எடுத்து பண்ண போறேன்னாங்க தெரியுமா? அது வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஆவல. ஆனா நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கல்யாண் ஜுவல்லர்ஸ் 30% பண்றாங்க அப்படின்ற விஷயமே தெரியல. ஃபர்ஸ்ட் எடுத்த ஜாய் அலுகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இப்ப இது மூலமா அரசுக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்குன்னா, 18.15 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, அரசுக்கு இது மூலமா லாபம்ன்றது கிடைச்சிருக்கு.